இரண்டாவது இந்த மணவாட்டியினுடைய ஆசை என்னவென்று சொன்னால், ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவருடைய 7:11 படியுங்கள். வாரும் என் நேசரே, வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். கிராமங்களில் தங்குவோம். அப்ப முதலாவது அவருடைய ஆசை மணவாளனுடைய அன்பின் முத்தங்கள். இரண்டாவது மணவாளனோடு சேர்ந்து நடக்கிறது, மணவாளனோடு சேர்ந்து வாழ்வது அவருடைய ஆசையாக இருக்கிறது. வாரும் நாம் வயல்வெளிக்கு போய் கிராமங்களில் தங்குவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரிமார்களை பாருங்க, விவாகம் ஆகி முடிந்த பிறகு அவங்க உண்மையாகவே அந்த மணவாளனோடு ஒரு அன்பா இருக்கும்போது எங்க போனாலும் ஒன்றாகவே போவாங்க. சிலர் கையை பிடித்து கொண்டே நடந்து போவாங்க. பஸ்ல ஏறினாலும் ஒரே இடத்துல உட்காருவாங்க. ஏன்னா அது ஒரு அந்த மணவாட்டிக்கு ஆசை, ஒன்றாயிருப்பது, ஒன்றோடு வாழ்வது. ஆமீன். 2 பேர் பிரைஸ் தி லார்ட் ஒருமனப்பட்டு இருக்கும் போதுதான் அந்த இடம் மகா மேன்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த மணவாட்டியோட விருப்பம் நாம் ஒன்றாய் பிரைஸ் தி லார்ட் வாழ வேண்டும், ஒன்றாய் நடக்க வேண்டும், ஒன்றாக நாம் சந்தோஷப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட் நாம் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும். இதுதான் அந்த மணவாட்டியோட அடுத்த ஒரு வாஞ்சையா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட் அடுத்த ஒரு விருப்பமாக இருக்கிறது. இது இன்றைக்கு உலகத்தில் அதை செய்கிறாங்க. தேனிலவு என்று சொல்லி விவாகம் நடைபெற்றவர்கள் இப்பொழுது பல இடங்களுக்கு போய் அவங்க ஒரு மாதம் வரைக்கும் சந்தோஷமாய் போயிட்டு வர்றாங்க. சிங்கப்பூர் போறாங்க, மலேசியா போறாங்க, இன்னும் வெளிநாடுகளுக்கு போறாங்க, இந்தியாவின் பல பகுதிகளுக்கு போய் சுற்றி வர்றாங்க.